இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 43ஆம் இறைவசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரென்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். அகில உலக கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றில் பல ஆயிரக்கணக்கான மாமனிதர்கள் பல திருத்தந்தையர்களால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இறைவன் தாமே எந்த ஒரு ஆய்வும் பரிசோதனையும் இல்லாமல் நொடி பொழுதில் புனித நிலைக்கு உயர்த்திய ஒரு மாமனிதர் தான் நாம் வலப்பக்க கள்வன் என்று அழைக்கும் புனித தீஸ்மாஸ். ஆர்வமுள்ளவன் அரங்கமேறுவான், ஒதுங்கி நிற்பவன் ஓரங்கட்டப்படுவான் என்று சொன்னது போல இன்று வலப்பக்க கள்வன் என்று அழைக்கப்படும் தீஸ்மாஸ் ஒரு நொடி பொழுதில் தனது பலவீனம், பாவம், குற்றம் குறைகளை உணர்ந்து கொள்கிறான். நான் ஒரு பாவி என்று ஏற்றுக்கொள்கிறான். உடைந்த உள்ளத்தோரின் காயங்களை குணப்படுத்தும் இறைவன் நொறுங்கிய உள்ளத்தோடு மீட்புக்காக இறையஞ்சிய மனிதனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு புனித நிலைக்கு, விண்ணக வாழ்வுக்கு தகுதியுடையவராக்கினார் இறைவன். புனிதத்தில் வளர்வதற்கு கடவுளுடன் ஓர் இயல்பான திறந்த மனநிலை தேவை. இன்று திறந்த மனநிலையோடு புனிதனாக மாற வேண்டும் என்ற வேண்டுதலோடு ஜெபிக்கின்ற உண்மை உள்ளங்களை இறைவன் காண்கின்றார். மனித உள்ளங்களை ஆய்ந்து அறிகின்ற இறைவன் நாம் நல்ல மனதையும் கண்டு நிச்சயம் பதில் தருவார். மலாக்கி 3:16 நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடுவதை ஆண்டவர் உன்னிப்பாய் கேட்டார். ஆண்டவர் அவர்களை நினைந்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்றை அவர் முன் திறக்கப்பட்டது. அவர்கள் தனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார். மனிதன் மனம் திரும்பும் போது அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மனிதன் நன்மை செய்யும் போது வாழ்வின் புத்தகத்தில் பெயர்கள் எழுதப்படுகின்றன. எபிரேயர் 8:12 நாம் வாசிக்கின்றோம், அவர்கள் பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்று இறைவன் கூறுகின்றார். நாம் மனம் வருந்தும் போதும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விண்ணக பரிசு நமக்கு வழங்கப்படுகிறது. அதுதான் புனித வாழ்வு. ஆமென்.